பணம் செலவழிச்சா வெற்றி பெற்றுவிட முடியாது. பணம் செலவழிக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். கேண்டிடேட், கட்சி, எதிர் கேண்டிடேட், பணபலம், இந்த 4 சேர்ந்து வந்து ஒரு ஈக்குவேஷனில் வந்தால் 4ல் 3 உங்கள்கிட்ட நல்லா இருக்குது. நீங்கள் வந்து நேம் வந்து பெருசாக நல்லாவும் இல்லை, சுமாராகவும் இல்லை. ஆனால் நல்ல பெரிய கட்சி ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த கட்சியிலேருந்து போட்டிடுறீங்க. பணபலம் இருக்குது அப்படின்னா 3 விஷயத்தில் டேலி ஆகிடுறீங்க. அப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணம் பெருசாக இல்லை, ஆனால் ரொம்ப நல்ல பேர் இருக்குது, ஏடிஎம்கேட்ட இருக்குது, எதிராள் வந்து பலவீனமாக இருக்கிறார் அப்படின்னு ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி 4ல் 3 ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து நல்லா பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதை வந்து அதே பணம் வந்து உங்களுக்கு நாம் தமிழர்கிட்டையோ மக்கள் நீதி மையம்கிட்டையோ வேறு ஏதாவது கட்சிகள்கிட்ட இருந்தால் அந்த பணமும் உங்களுக்கு பிரயோஜனப்படாமல் தான் இருக்கும். ஏன்னா கட்சியோட வெயிட்டேஜும் சேர்ந்து தேவைப்படுது. ஸோ பார்ட்டி, கேண்டிடேச்சர், ஆப்போசிட் கேண்டிடேட் அண்டு மணி, இது எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக சேர்ந்தால் அதில் வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு வந்து பிரகாசமானு சொல்லலாம். அந்த அளவில் பார்த்தீங்கன்னா மினிமமாக 10 கோடி ரூபா வந்து தேவைப்படும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு 29 லட்ச ரூபா வந்து தேர்தல் ஆணையம் அனுமதிக்கப்பட்ட அளவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து உங்களுக்கு தெரியும் கண்கூட நடக்கக்கூடிய நிதர்சனம் என்ன அப்படின்னு. அதில் 10 கோடி ரூபா இருந்தால் நல்ல செலவு பண்ணிடலாம். 20 ரூபா இருந்தால் உத்தரவாதமாக ஜெயிச்சிடலாம்.